வணக்கம். நம்ம இப்ப சிக்கன் சாப்டர்ல என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ். ஒரு ஸ்டாஃப்க்கு எப்படி நம்ம டெய்லி அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்றது, அவங்களுக்கு டே பைல அவங்க அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க, அட்வான்ஸை மைனஸ் பண்ணிட்டு எப்படி சேலரி கொடுக்கறது. சில ஸ்டாஃப் பாத்தீங்கன்னா லோனே வாங்கியிருப்பாங்க, ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, மாசம் மாசம் 1000 ரூபாய் பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லோன் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்றது, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படின்னா ஒரு ஸ்டாஃப் எப்படி கிரியேட் பண்றதுன்றத உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ அக்கௌண்ட் ஹெட் போயிட்டு உங்களுடைய ஸ்டாஃப் நேம் எல்லாம் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாஃப் நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா செல்வா, அடுத்து பாத்தீங்கன்னா மணி. ஸோ ஒரு 3 நேம் சாம்பிள்காண்டி நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேங்க. எக்ஸ்பென்சஸ் ஸ்கேல வந்து இந்த 3 நேமை கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3 நேம்க்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம குரூப் பண்ணணும். ஸோ குரூப் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் குரூப் நேம் டீடைல்ஸ்ல போயிட்டு எம்ப்ளாயின்னு செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் குமாரை மேப் பண்ணிடுவேன். ஸோ குமார், மறுபடியும் எம்ப்ளாயியை செலக்ட் பண்றேன். செல்வா, மறுபடியும் எம்ப்ளாயியை செலக்ட் பண்றேன். மணி. ஸோ இப்போ இந்த 3 பேரை வந்து எம்ப்ளாய்க்கு கீழே நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எம்ப்ளாயி மாஸ்டர். ஸோ இப்போ இந்த எம்ப்ளாயி மாஸ்டர்ல போயிட்டு குமார், குமாருக்கு சேலரி டைப் வந்து டெய்லி. அப்ப அவங்க டெய்லி பேஸ்ல அவங்களுக்கு சம்பளம் கால்குலேட் ஆகும். 500 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி 500. இப்ப பாத்தீங்கன்னா டபுள் சேலரி அப்படின்னா என்னன்னா சண்டே வந்து அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா டபுள் சேலரி கொடுக்க போறீங்கன்னா ஒன்னு கொடுத்தீங்கன்னா டண்டே டபுள் சேலரி வரும். பேட்டா கொடுக்கணும்னா நம்ம பேட்டா கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் அவங்க மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு நான் ஆக்டிவ் கொடுத்து மொபைல் நம்பர் கொடுத்தா கொடுத்துக்கலாம், அது மேட்ரி கிடையாது. ஸோ இப்போ அடுத்து மணி. மணிக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி சம்பளம்னு சொல்றேன். வீக்லி சம்பளம்னாலும் நான் டெய்லி கால்குலேட் படி 600 ரூபா அப்படின்ற மணிக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுக்கும் டபுள் சேலரி கொடுக்குறேன், பேட்டா எதுவும் கொடுக்கல, ஆக்டிவ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செல்வா, செல்வா வந்து மந்த்லி சேலரினா நான் 30,000 நான் போடுறேன். இது டபுள் சேலரின்றதை கொடுத்துட்றேன். ஆக்டிவ் எல்லாமே கொடுத்துட்டு F1 கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் ஆயிருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் நான் போட வரேன். ஸோ மாஸ்டர்ல எல்லாமே முடிஞ்சிருது. இப்போ பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர். ஸோ நான் இப்போ அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர்ல பார்த்தீங்கன்னா நான் எப்படி போடலாம்னு பிளான் பண்றேன்னா, சரி நான் போன 13ஆம் தேதிக்கு சண்டேக்கு நான் போடுற மாதிரி. அதாவது 2 அப்படின்னா ஃபுல் டே, 1 அப்படின்னா ஆஃப் டே, 0 அப்படின்னா ஆப்சென்ட் டே. ஸோ இப்போ 13ஆம் தேதி எல்லாருமே வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் F1 கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டீங்கன்னா ரெட்டா மாறிடுச்சுன்னா எனக்கு அட்டண்டன்ஸ் போட்டாச்சுன்னு அர்த்தம். இப்போ மறுபடியும் பாருங்க 14ஆம் தேதி. இப்போ 14ஆம் தேதியில பாத்தீங்கன்னா மணின்றவரு 500 ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்காருன்னா இந்த இடத்துல நம்ம அட்வான்ஸ் என்ட்ரிங் சேர்த்துட்டு F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மணிக்கே நான் அட்வான்ஸ் போட்டாச்சு. அடுத்து 15ஆம் தேதி. 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா குமார் வந்து ஒரு 300 ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. செல்வா அதே டைம் 100 ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் 15ஆம் தேதிக்கு சேவ் பண்ணிடுறேன். அடுத்து 16ஆம் தேதி ஜஸ்ட் நான் சேவ் மட்டும் பண்ணிடுறேன். 17 சேவ் பண்ணிடுறேன். 18 சேவ் பண்ணியாச்சு. 19 நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நான் அட்டண்டன்ஸ் என்ட்ரி போட்டிருக்கேன். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு நாளோட அட்டண்டன்ஸை நம்ம சேவ் பண்ணிட்டு வருவோம். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் சில பேர் வந்து செப்பரேட்டாக அட்வான்ஸ் கொடுக்கறனால நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 18ஆம் தேதி அட்டண்டன்ஸ் போட்டாச்சு. ஸோ நான் இந்த இடத்துல குமாருக்கு வந்து ஒரு 650 அட்வான்ஸ் கொடுக்கணும்னாலும் நான் இங்கே அட்வான்ஸ் வந்து செப்பரேட்டாகவும் நான் என்ட்ரி பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அங்கே தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, செப்பரேட்டாக வந்து அட்டண்டன்ஸை நம்ம இதில் கொடுத்துக்கலாம். இது வந்து லோன். லோன் அப்படின்னா என்னன்னா இப்ப சில பேர் சில ஸ்டாஃப் வந்து நம்மகிட்ட வந்து லோன் கேட்டிருப்பாங்க. ஸோ சப்போஸ் அந்த ஸ்டாஃப்க்கு நீங்க லோன் கொடுக்க போறீங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் செல்வாக்கு நீங்க லோன் கொடுக்க போறீங்க அப்படின்னா அவர் ஒரு 10,000 ரூபாய் கேட்கறாரு அப்படின்னா 10,000 ரூபாய் லோனா நீங்க கொடுத்துட்டீங்க. F1 கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா இப்ப நீங்க செல்வாக்கு 10,000 ரூபாய் கொடுத்த மாதிரிக்கு லோன் என்ட்ரி நீங்க பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் அட்டண்டன்ஸ் என்ட்ரிக்கு வரேன், அதாவது சேலரி ப்ராசஸ்க்கு வரேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் டெய்லியை செலக்ட் பண்றேன். டெய்லியை செலக்ட் பண்ணிட்டு நான் 13ஆம் தேதியில இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நான் சேலரி ப்ராசஸ் பண்ண போறேன். அப்படின்ற போது இங்க பாத்தீங்கன்னா குமார் மட்டும் வராரு, ஏன்னா குமார் மட்டும் தான் டெய்லி சேலரில இருக்காரு. ஸோ நான் என்ட்ரி கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு நாளைக்கும்
அவருக்கு வந்து சேலரி ஆட்டோமேட்டிக்கா போட்டு வந்துருச்சு 500 500 500ன்ட்டு. இப்ப 19ஆம் தேதி மட்டும் பாருங்களேன், 1000 ரூபாய் வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து சண்டே டபுள் சேலரி போட்டிருக்கோம், அதனால 1000 ரூபாய் வந்திருக்கு. இவர் என்னென்ன நாள்லாம் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, இது ஒரு 300 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, இதுல ஒரு 650 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. இங்க டோட்டலா பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் சேலரி அட்வான்ஸ் கழிச்சிட்டு 3500 ரூபாய் நம்ம சேலரி பே பண்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இது என்னைக்கு தேதி பே பண்ண போறோம்? சப்போஸ் 20ஆம் தேதி பே பண்ண போறோம்னா இன்னைக்கு தேதியில நம்ம பேமெண்ட் கொடுத்துட்டு ஏதோ ரீமாஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா இவங்களுக்கு சேலரி ப்ராசஸ் ஆயிரும். இப்ப அதே மாதிரி பாருங்க வீக்லி. ஸோ நான் வீக்லியில வந்து டேட்டை வந்து 13 டு 17 இந்த வீக் எல்லாமே நான் செலக்ட் பண்றேன். இதுல மணியை செலக்ட் பண்றேன். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் அவருடைய சேலரி டபுள் சேலரி விழுந்திருக்கு. 19ஆம் தேதி சண்டே டபுள் சேலரி விழுந்திருக்கு. அவர் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ டோட்டலா அவருடைய சேலரி அட்வான்ஸ் எல்லாம் கழிச்சிட்டு கிராண்ட் சேலரி வந்து 4300 ரூபாய் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இவர் எது பே பண்றாருன்னா நம்ம என்னைக்கு தேதி பே பண்றோமோ அன்னைக்கு தேதி போட்டுட்டு இவங்களுக்கு நம்ம சேலரி ப்ராசஸ் பண்ணிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மந்த்லி. ஸோ மந்த்லி நம்ம செலக்ட் பண்ண உடனே செல்வா எம்ப்ளாயியை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா ஸோ இவங்க எந்த நாள் வந்திருக்காங்களோ அந்த நாளுக்கு மட்டும் சேலரி கால்குலேட் ஆயிருக்கு. ஸோ சேலரி கால்குலேட் ஆயிட்டு அட்வான்ஸ் வாங்கினதை மைனஸ் பண்ணிட்டு கிராண்ட் சேலரி பாத்தீங்கன்னா 7200 ரூபாய் கிராண்ட் சேலரி இருக்கு. சப்போஸ் இப்ப செல்வாக்கு லோன் நம்ம பிடிக்க போறோம், லோன் அமௌண்ட் ஒரு 2000 இந்த மந்த்ல பிடிச்சுக்கிற சொன்னாங்கன்னா அந்த லோன் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை அவர் பே பண்ற மாதிரி வந்திருக்கும். அதாவது லோன் அமௌண்ட்டை நம்ம இந்த சேலரியில மைனஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம மைனஸ் பண்ணிட்டு அட்டண்டன்ஸை சேவ் பண்ணணும், அவருடைய லெஜர் ஸ்டேட்மெண்ட்ல போய் அது அப்டேட் ஆகிக்கிடும். ஸோ இப்படிதான் மந்த்லி வீக்லி டெய்லி சேலரி போடுற ஆப்ஷனுங்க. இப்ப நம்ம சேலரி ப்ராசஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அதோட ரிப்போர்ட்ஸ் பார்க்கணும்னா நம்ம இங்க வந்து கிறிஸ்டல் ரிப்போர்ட்ல எம்ப்ளாயி மாஸ்டர் கீழே போய் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் இருக்கும். இது வந்து சேலரி இந்த ஃப்ரம் டு டேட்ல யாரெல்லாம் அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நான் டேட்டை வந்து மாத்தி விடுறேன். ஸோ இந்த ஃப்ரம் டு டேட்ல யாருக்கெல்லாம் நம்ம அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ரிப்போர்ட் இதுல வந்திருக்கும். அதுக்கப்புறம் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாய்க்கு லோன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. சப்போஸ் இந்த எம்ப்ளாய்க்கு லோன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செல்வாக்கு லோன் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ரிப்போர்ட்டை நான் இப்போ வியூ பண்ணி பார்க்குறேன். ஸோ 10,000 ரூபாய் லோன் வாங்கியிருக்காங்க, 2000 ரூபாய் நம்ம மறுபடியும் கட்டிட்டாங்க, பேலன்ஸ் வந்து 8000 ரூபாய் இருக்கு அப்படின்றது செல்வாவோட லோன் ஸ்டேட்மெண்ட். லோன் பேலன்ஸ். ஸோ ஓவராலா நம்மகிட்ட இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா மீதி 2 பேருக்கு லோன் இல்ல, செல்வாக்கு மட்டும் 8000 ரூபாய் பேலன்ஸ் இருக்குன்னு லோன் பேலன்ஸையும் இதுல நம்ம பாத்துக்கலாம். சேலரி டீடைல் ரிப்போர்ட். ஸோ நம்ம வந்து டே வைஸ் யாருக்கு எப்படி சேலரி போட்டிருக்கோம், எவ்வளவு பேமெண்ட் பண்ணியிருக்கோன்றது ரிப்போர்ட் இதுல வந்துடும். இது வீக்லி வைஸ் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம், மந்த்லி வைஸ் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரு எம்ப்ளாயி போட்டு ரிப்போர்ட் பண்ணா அந்த ஒரு எம்ப்ளாயி ரிப்போர்ட் போட்டு இதுல வந்துகிட்டு இருக்குங்க. லோன் பிடிச்சது வரைக்கும் எல்லாமே டீட்டெயில்டா நம்ம எவ்வளவு சேலரி பே பண்ணணுன்ற ரிப்போர்ட்டை இதுலயே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் போடுறது எப்படி, அதுல அட்வான்ஸ் கொடுக்கறது எப்படி, அவங்களோட லோன் ப்ராசஸ் எப்படி, அவங்க சேலரி எப்படி பே பண்ணியிருக்கோம், இந்த ரிப்போர்ட் எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்த்திருக்கோம்.